சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி ராமானுஜன் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. இந்த உபதேச ரத்னமாலையினுடையதான 67வது பாசுரம் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார், பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர் அப்படின்னு இந்த பாசுரம். இதுக்கு சுவாமி பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானத்தினுடைய அவதாரிகளை சாதிக்கிறார். 67ஆம் பாட்டு. கீழே ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் என்றும் ஆன அடிமைகள் செய்யும் நிலையை என்றும் ஆச்சாரியனையே உபாய உபேயமாக அருளி செய்யா நின்றீர். அல்லாதாருடைய பகவானையே பிராப்பியனாகவும் பிராபகனாகவும் ஸ்வீகரியா நின்றார்கள். இவை இரண்டிலும் வழி எது என்று தம் திருவுள்ளத்துக்கு கருத்தாக வாக்கியத்வயோக்த உபாய உபேயங்கள் தான் சரமபர்வ பர்யந்தமல்லாது இராமையாலே அது தாத்பர்ய மரியாதார் வார்த்தை என்றோ அது அப்படின்னு இங்க இந்த பாசுரத்தை சொல்றார் அவதாரிகளை. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார். அவங்க ஆன அடிமைகள் செய்யும் அந்நிலையை அப்படின்னு வேற இன்னொரு பாசுரத்தை சொல்றார். இப்படி ஆச்சாரியன் தான் உபாயம், ஆச்சாரியன் தான் உபேயம் அப்படின்னு ரெண்டு விதத்திலையும் ஆச்சாரியன் தான். உபாயம்னா என்னடனா ஒரு பலனை அடையணுமானா அதுக்கு நாம் செய்யக்கூடியதான முயற்சி இருக்கு பாருங்கோ, அதுக்கு உபாயம்னு பேர். அப்போ உபேயம்னா என்னடான்னா எதை அடையணுமோ அந்த அடைய வேண்டிய லட்சியத்தை சொல்றது. இந்த அடைய வேண்டிய லட்சியமும் ஆச்சாரிய கைங்கரியம் தான். அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கிறதும் ஆச்சாரியனுடைய திருவருளால தான், கிருபையினால தான் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் முன்னாடி அருளி செய்தீரே. இது யார் கேட்குறாரா? மணவாள மாமுனிகளுடைய மனசு கேட்கறது. மணவாள மாமுனிகள் இப்படி நீர் அருளி செய்தீரே. ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பகவான் தான் உபாயம் உபேயம்னு சொல்றாளே அப்படிங்கிச்சு. நீர் மட்டும் என்னடானா ஆச்சாரியனே உபாயம் உபேயம்னு சொல்றீங்க. அடைய வேண்டிய லட்சியமும் ஆச்சாரியன் தான், அடைவிப்பவரும் ஆச்சாரியர் தான் அப்படின்னு நீங்க சொல்றீர்கள். ஆனால் பகவானை தான் பிராப்பியமாகவும் பிராபகனாகவும் ஸ்வீகரியா நின்றார்கள் அப்படிங்கிறார். எல்லாரும் பகவானை தானே ஸ்வீகரிச்சுருக்கா. இவை இரண்டிலும் வழி எது என்று தம் திருவுள்ளத்துக்கு கருத்தாக அவருடைய மனசு கேட்கறது. இவரை பார்த்து ரெண்டுத்துல எது அப்படின்னு சரியானதுன்னு கேட்கச்சு. வாக்கியத்வயோக்த உபாய உபேயங்கள் தான். பகவான் தான் அடைய வேண்டிய லட்சியம், பகவானே கிருபையினால் அடைவிச்சுப்பான் அப்படிங்கிறது ஆரம்பப்படி. அதனுடைய முடிவு எதிரான ஆச்சாரியன் தான் கைங்கரியம் தான் அடைய வேண்டிய லட்சியம். அது ஆச்சாரியன் திருவருளாலேயே அது கிடைக்கும், கிருபையினாலேயே கிடைக்கும்
அப்படிங்கிறது சரம பருவ கடைசி நிலை. அதனால் சரம பருவ பரியந்தமல்லாது பரியந்தமாய் அல்லாது இராமையாலே அது தாத்பரியம் அறியாதா. இந்த சரம பருவமான கடைசி நிலை வைஷ்ணவத்தில் எது அப்படின்னு தெரியாதவா வேணா, இல்லை பெருமாள் தான் உபாயம், பெருமாள் தான் உபேயம், அடைய வேண்டிய லட்சியமும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியாதவா, சம்பிரதாயம் தெரியாதவா, சாஸ்திரமும் தெரியாதவா அப்படின்னு இருக்கு. ஏன்னா இங்கே மாமுனிகள் சொல்லிச்சவே அத்திர பரத்திர சாபி அப்படிங்கிறார். இங்கேயா இருக்கட்டும், பரமபதமான வைகுண்டமாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நமக்கு ஆச்சாரியுடைய கைங்கரியம்தான் லட்சியம் என்கிறபடியே அங்கோடு இங்கோடு வாசியற, வைகுண்டத்திலே இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் வாசி வித்தியாசம் இல்லாத ஆச்சாரியின் திருவடிகளில் உபகார ஸ்மிருதி யாவது ஆத்மபாவியாகையாலே பகவானுடையதான திருவடியில் உபகார ஸ்மிருதி அவர் பண்ண மகோபகாரம்னா, உண்மையாக பார்த்தா ஆச்சாரியன் தான் மகோபகாரகன். அப்படிங்கிறதுனால ஆச்சாரியன் பண்ணதான உபகாரமானவது அப்படின்னு முன்னாடியே பாசுரத்தை சொன்னார் இல்லையா. அப்போ அந்த உபகார ஸ்மிருதி இருக்கே, அந்த ஸ்மரணம் வந்த உடனேவே யாவதாத்மபாவி ஆகையாலே, அப்போ ஆச்சாரியன் பண்ண கிருபை, அதனால தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. ஆச்சாரியன் பண்ண கிருபை, அதனால தான் நமக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி வரும் ஆத்மாவில், ஆத்ம லாபத்தில் அப்படின்லாம் எல்லாம் ஆச்சாரியர் பண்ண உபகாரமாகவே ஆத்மா உள்ளளவுன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ யாவதாத்ம பாவின்னு சொன்னதுனால இந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே போனாலும் ஆச்சாரியனுடைய உகப்பே பேராம்படி என்றோ, வைகுண்டம் போயிட்டாலும் ஆச்சாரியன் சந்தோஷத்துக்காக தான் எதுவுமே இந்த ஜீவன் செய்யும். ஆகையாலே அத்தலைக்கு அடிமை செய்து பொருள். ஒரு கால் பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம்னு பண்ணா கூட அப்போ என்னடான்னா ஆச்சாரியருடையதான திருவுள்ளம் உகப்புக்காக ஆச்சாரியன் பார்த்து இந்த பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் பண்ணு அப்படின்னு இங்கே வைகுண்டத்தில் சொன்னாரான்னா, அப்போ ஆச்சாரியன் சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே நடக்கிறது. இங்கேயா இருக்கட்டும், இங்கேயும் போய் இதோ அந்த கோவிலில் போய் இதை செஞ்சுட்டு வா, உங்கள் ஆத்துலேயே நீ நித்தியம் இதெல்லாம் பாராயணம் பண்ணு, இல்லை உங்கள் ஆத்துலேயே நீ பெருமாளுக்கு நித்தியம் பூஜை பண்ணு, நீ நித்தியம் திருமண் காப்பு இட்டுக்கோ அப்படின்னு எதை சொன்னாலும் ஆச்சாரியன் சந்தோஷத்துக்காக தான் இந்த சிஷ்யன் பண்ண போகிறான். ஆகையாலே ஏதத் விருத்தமான வார்த்தையை கேட்டு, அதில் யாராவது தப்பி தவறி பெருமாள் தான் உபாயம் உபேயம்லாம் பெருமாள் சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாலானா அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்காத, இதெல்லாம் விருத்தமான வார்த்தை. நீ அஜ்ஞதை அடையாதே, அதனால் நீ அஜ்ஞானியா போயிடாத, அவா சொல்கிறா இவா சொல்கிறான்னு கேட்டு நீ அஜ்ஞானியான காரியத்தை பண்ணிடாத. அஜ்ஞான நிவர்த்தகமான பூர்வர்களுடைய விலட்சணமான அனுஷ்டானத்தை அனுவிதானம் பண்ணப்பார் என்கிறார். எல்லாம் பூர்வாச்சாரியெல்லாம் எந்த ஒரு பாதையில் போனாலோ அந்த பாதையே நீயும் அனுஷ்டிச்சுண்டு போ அப்படிங்கிறார். ஆச்சாரியர்கள் அனைவரும், பாசுரத்துக்கு வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர்கள் அனைவரும் இத்தியாதி அவர்கள்தான் ஒருவர் இருவர் அன்றிக்கே. நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் இதுதான் அனுஷ்டிச்சான்னா அவள் என்ன ஒருத்தர் ரெண்டு பேரா என்ன, ஆச்சாரியர்கள் அனைவரும் அப்படிங்கிறார் மெனக்கெட்டு. அத்தனை ஆச்சாரிய புருஷர்களும் அனுஷ்டித்த விஷயம் இது. அப்போ ஆச்சாரியர்கள் அனைவரும்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைப்பா, ஏதோ நம்ம ஆச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் இவன் மட்டும்தான் அனுஷ்டிச்சான்னு நினைக்காத. ஸ்ரீ மதுரகவிகள் நாதமுனிகள் தொடக்கமாய் ஸ்ரீசைலேசர் அளவாக உண்டான நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவரும் பிற்பாடாரான நமக்கும் அனுஷ்டேயமாம்படி முற்காலத்திலே பிடித்தாரை பற்றி என்னும்படி பரம்பரையாக தந்தாம் ஆச்சாரியம் திருவடிகளில் பண்ணும் கைங்கரியமே தங்களுக்கு உபேயமாகும், அவன் திருவடிகளே உபாயமாகும், எல்லாரும் ஏககண்டராக அருளி செய்து. ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரார். யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்ன வார்த்தை இல்லைப்பா அது. இது என்னன்னா, இது முன்னாடியே மதுரகவி ஆழ்வார் தொடங்கி அப்புறமா நாதமுனிகள்லேருந்து அந்தந்த ஆச்சாரியர்கள் அவாவா சிஷ்யாளுக்கு சொல்ல, அந்தந்த சிஷ்யர்கள் அவா சிஷ்யாளுக்குன்னு சொல்ல, மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை வரைக்கும், அவருக்கு ஸ்ரீசைலேசர்னு பேர், அவர் வரைக்கும் இந்த பரம்பரையில் வந்தவா எல்லாருமே அவளுக்கு உபாயம் உபேயம் ரெண்டு எதிரான ஆச்சாரியன்தான் அப்படின்னு இருந்திருக்கு. ஆச்சாரிய கைங்கரியம்தான் உபேயம், அடைய வேண்டிய லட்சியம். அது யாருடைய கிருபையினால் கிடைக்கும்னா ஆச்சாரியன் திருவடி கிருபையினால தான் கிடைக்கும் அப்படின்னே அனுஷ்டானத்தில் இருந்து, அது மட்டும் இல்லை வாயினால் உபதேசம் பண்ணுறதும் எல்லாரும் ஏக கண்டராக அருளி செய்து. இப்படியே அவ பேசிட்டே பேசலல்லால்னு முதல்ல இருந்த மதுரகவி ஆழ்வார் சொன்னதை